வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்பிசி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெறும் 399 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 டெஸ்ட்டு 7000 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வெறும் 399 ரூபாய் மட்டும்தான். இது ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பைலிங்குவலே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது பிடிஎஃபாகவே நாங்கள் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் டிகோடிங்கில் நெக்ஸ்ட் வீடியோ தான். சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது யூனிட் 6ங்கிற ஒரு வீடியோ, தமிழ் சொசைட்டிங்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வீடியோ தான். சரிங்களா? யூனிட் 6 இருக்கா இல்லையா? யூனிட் 6 வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட். முன்ன வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியாங்கிறது தனியாக ஒரு சிலபஸ் ஆகும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுங்கிறது தனியாக ஒரு சிலபஸாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து இது ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து வெறும் 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின்ஸ் வந்து முன்ன விட இப்போ என்ன ஆயிருதுன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. முன்ன ஏன்ஷியன் மிடிவல் இந்தியாவிலிருந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க. மாடர்ன் இந்தியாவிலேருந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 15+ கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி இந்த ஏரியாவிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் சொல்லி ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாவெல்லாம் படித்தா நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக சிலபஸ் டிகோடிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த ஏரியாவை படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எதை படிக்கணும், ஸ்கூல் புக்கு தாண்டி அதர் ரெஃபரன்ஸ் புக் எதை படிக்கணும், அதை தாண்டி மாடல் கொஸ்டின் பேப்பர் என்னங்கிறத ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கொஸ்டின். சிலபஸில் அஃபிஷியல் சிலபஸில் என்ன இருக்குதோ அதை அப்படியே இங்கிலீஷில் தமிழில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாடத்திட்டம் பகுப்பாய்வுன்னு பார்க்கும்பொழுது இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தையாக பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய பண்பாடு வளர்ச்சிகள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரங்கள் என்ன, என்னென்ன மொழிகள் பேசுனாங்க, என்னென்ன சாதி சமுதாயங்கள் இருந்தது, அவங்களுடைய தொழில்கள் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதில் வரும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், ஸோ நேச்சர்ஸ். சரிங்களா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோமா இல்லையா? பல்வேறு இனம், மதம், மொழி, ஜாதி, சமுதாயம் இப்படிலாம் இருந்தும் கூட எல்லாரும் இந்தியாங்கிற ஒரு நேஷனலிசத்தோடு இருக்கமா இல்லையா? இதை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். அதான் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். ஸோ இதை தாண்டி பாருங்கள் வெவ்வேறு துறைகள் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், கலை, அறிவியல், இலக்கியம், தத்துவம். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு வந்து கல்ச்சர் ஓரியன்டானது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். இதை தாண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் படிக்கணும், நியூஸ் பேப்பர்லேருந்து படித்தா தான் இது உங்களுக்கு கவர் ஆகும். இது நீங்கள் தனியாலாம் படிக்க தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கிங்டம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் அப்படியே சேர்ந்தே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மௌரிய பேரரசன் படிக்கிறீங்க, அந்த மௌரிய பேரரசோடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் படிச்சிங்கன்னா இது அப்படியே வந்துடும். டெல்லி சுல்தானேட் படிக்கிறீங்க, முகல்ஸ் படிக்கிறீங்கன்னா அதனுடைய கலாச்சாரங்கள் பண்பாடு அப்படி இதில் வந்துடும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி இந்த பண்டைய கால அந்த இடைக்கால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்தியா. ஓகேங்களா? இந்தியா. ஓகே. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இந்த ஏரியாவில் பாருங்கள். என்ன காரணம்னா வெறும் 10 கொஸ்டின் தான். ஏன்ஷியன் மிடிவிலேருந்து ஒரு 5 கொஸ்டினும், மாடர்ன் இந்தியாவிலேருந்து ஒரு 5 கொஸ்டினும், ஒரு 10 கொஸ்டின் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் இதுக்கு போய்ட்டு நீங்கள் பெரிய பெரிய புக்கெலாம் படிக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டேன், அடுத்தது என்ன படிக்கலான்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புக் படிங்க. புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இங்கே கண்ணை மூடிட்டு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்களா, சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி குப்தாஸுக்கு வந்துட்டாங்க. நடுவில் வந்து வேதிக் ஏஜ் சொல்லலை, ஜெயினிசம், புத்திசம் எதுவுமே சொல்லலை, மௌரிய எம்பரர் எதுவுமே சொல்லலை, குப்தர்களுக்கு மட்டும் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் கொடுத்ததை படிங்க. எனக்கு டைம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா அந்த நடுவில் இருக்கிற டாப்பிக்லாம் படிச்சிங்க. வேதகாலம், சமண மதம், புத்த மதம், மௌரிய பேரரசு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோன் ஏஜ்லாம் இருக்கா இல்லையா, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், அதை கூட லைட்டாக பார்த்துக்குங்க டைம் இருந்தால். இல்லை சார் எனக்கு டைமே இல்லை அப்படின்னா இருக்கிற வார்த்தையை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தென்னிந்திய வரலாறு. இந்த தென்னிந்திய சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படிங்கும் போது இதில் வந்து சேர, சோழ, பாண்டியாஸ் வருவாங்க, பல்லவாஸ் வருவாங்க. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸும் உள்ளார் வருவாங்க.
அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்களுடைய என்னென்ன வார், அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் என்ன, இது எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும். முக்கியமாக விஜயநகர பாமணி கிங்டம் வந்து இதுக்குள்ளார வந்துடும். பாமணி கிங்டம், விஜயநகர கிங்டம் இது எல்லாமே அதில் வந்துடும். அப்புறம் டெல்லி சுல்தான் இருப்பாங்கல்ல, அகிது சைலோ, சரிங்களா இல்லையா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம், ஸோ அது எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ், பாபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானிபட் வார்லேருந்து உள்ளார வருது, சரிங்களா, அப்படிங்கிறது பாபர்லேருந்து முகலாய பேரரசுகள் ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ், இந்த சத்ரபதி சிவாஜிலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்கள பற்றி ஃபுல்லாக படிக்கிறது. விஜயநகர பேரரசு, கிருஷ்ணதேவராயர். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாமணி கிங்டம் இதெல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு காம்போ தான் இந்த ஏன்ஷியன் மிடிவல் இந்தியா. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில், சரிங்களா. அப்போ இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் வரப்போகுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வார் இந்த மாதிரி கிங்ஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வரும், அப்புறம் கல்ச்சர் ஓரியன்டானது ஒரு 2 கொஸ்டின் வரும். ஸோ அதனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க, எக்ஸ்ட்ரா எதையுமே படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த பாமணி அரசுகளின் காலம்னு சொல்லி கொடுத்துருக்கணும், அதெல்லாம் அதில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மிடிவல் இந்தியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸோ நவீன கால இந்தியா. இந்த நவீன கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும், சரிங்களா. தேசிய மறுமலர்ச்சி, இந்த நேஷனல் அந்த ரெனன்சன்ஸ்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கிட்ட அடிமைப்பட்டிருந்த நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்தியா வந்து எப்படி வந்து தேசிய மறுமலர்ச்சி அடையுது. எல்லாரும் ஜாதி மதம் மொழி இனம் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்தாலும் நமக்குள்ளே இந்த ஒற்றுமை எப்படி வந்தது, நேஷனலிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதில் வந்து மாடரேட்னா யார், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார், அப்புறம் காந்தி நேரானா யார், இதை தாண்டி டெரரிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, யார் யார் தியாகம் பண்ணாங்க, யார் யார் சாத்விக போராட்டம், யார் யார் அக்ரெசிவாக இது பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளார நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோபாலகிருஷ்ண கோகலே, திலகர், காந்தி, பகத்சிங், இந்த மாதிரி எல்லா நம்மளுடைய நேதாஜி இப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுக்குள்ள டீம், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா லெவலில் படிப்போம். அப்போ தொடக்க கால எழுச்சிகள்ங்கிறது யூனிட் 6ல் படித்தோமா, அது வந்து தமிழ்நாடு லெவலில் வேலுநாச்சியார், மருதுபரிசெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்திய லெவலில் என்னென்னா, சரிங்களா. ஸோ அப்போ இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம், அதாவது கிரேட் ரிவோல்ட்டு, அதுமாதிரி பைக்கா புரட்சி, இந்த ட்ரைபு புரட்சி, இந்த விவசாயிகள் புரட்சி, ஜமீன் புரட்சிகள், இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஃபுல்லாக அதில் உள்ள பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1885 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஐஎன்சி, சரிங்களா. இந்த ஐஎன்சி ஏன் தொடங்கினாங்க, எதுக்காக தொடங்கினாங்க, அதில் ஸ்டார்டிங்கில் யார் யார் இருந்தாங்க, வருஷம் மீட்டிங் போட்டாங்க, அந்த மீட்டிங்கில் தலைவர் யார், அது எந்த இடத்துல நடந்துச்சு, அதனுடைய தீர்மானங்கள் என்னென்னது, சரிங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே அது உள்ளார ஃபுல்லாக பார்க்க போகிறோம். விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அதான் சொன்னாலிங்களா, விடுதலை போராட்டத்தில் என்னென்னது, மிதவாதிகள், அப்புறம் வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், காந்தியினரா, இது எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அகிம்சை முறையின் வளர்ச்சி, என்னென்ன முறைகள் டைப் இருந்தாலுமே அகிம்சாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சது, அதுதான் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அகிம்சை முறையின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து என்னது, காந்தி வந்து 1915 வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வருவார். 1970 சம்ரான் சத்தியாகிரகா, கேடா சத்தியாகிரகா இப்போலாம் வந்து நடத்துவார், சரிங்களா. ஸோ அப்படி நடத்திட்டு 1920 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வருவார். 1930 வந்து சால்ட் சத்தியாகிரகா, 1942 வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக குவார்டின் மூமெண்ட் கொண்டு வருவார், புரியுதுங்களா, வெள்ளையனை வெளியேற இயக்கம். ஸோ அப்போ இது எல்லாமே அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் புரட்சிகர இயக்கங்கள், அனுசீலன் சமிதி, சரிங்களா, சுமித்ர மேளா இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இந்த புரட்சிகர இயக்கங்கள்லாம் இருக்குது. அதனுடைய தலைவர் என்னது, அவங்க வந்து அந்த இயக்கங்கள் மூலமாக அந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாம் அதில் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தலைவர்கள் உருவாகுதல் அப்படிங்கிறது எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கும்போது முக்கியமான தலைவர்கள் இந்த மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சரிங்களா, சுபாஷ் சந்திர போஸ், கோபாலகிருஷ்ண கோகலே, ஸோ திலகர், இவங்கள வந்து ரொம்ப முக்கியமான ஐக்கான், சரிங்களா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அப்படிலாம் அதில் முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். அப்போ இவங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். இதை தாண்டி ஸ்கூல் புக்கில் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி சில கொஸ்டின்ஸ் வரலாம், ஆனால் அதை நீங்கள் பெருசாக வந்து உரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். அப்புறம் வகுப்புவாதம், தேசிய பிரிவினை அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, இந்த ஃபுல்லாக வந்து மாடர்ன் இந்தியா வந்து இதில் வந்து இது கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அதை தாண்டி இந்த தமிழ்நாடு ஓரியன்டாக இதில் என்ன இப்போ படிக்க போகிறோம், இந்த மாடர்ன் இந்தியாவில் தமிழ்நாடு ஓரியன்டாக என்ன படிக்க போகிறோம்னா வ.உ. சிதம்பரனார், ராஜாஜி, தந்தை பெரியார், பாரதியார், காமராஜர், இவங்க எல்லாத்தையுமே அந்த சென்ட்ரல் லெவலில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்திய அளவில் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்க சார், இதெல்லாம் எங்கே படிக்கிறது, என்ன புக்கில் படிக்கிறது அப்படின்னா அது அவருங்க சிந்து சமவெளி நாகரிகம்னா இதை படித்தா மட்டும் போதும். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே படிக்கணுங்கிறத நான் தெளிவாகவே என்ன பண்ணுறேன் இது கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க.
சரி, ஓகே. இப்போ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சிலபஸ் டீகோடிங் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக புரிய வச்சுட்டு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன சார் பண்ணணும்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக டீகோடிங் பண்ணி கொடுத்தோமா இல்லையா, வேர் டு ஸ்டடி, அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த 2021 25 வரைக்கும் கொஸ்டின் பேங்க் நான் பிடிஎஃபே உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லைன்னா செப்பரேட்டாகவே புக்காகவே இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. அதை ஒன்று வாங்கிக்கிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கனாவே எக்ஸ்ட்ரா எத்தனை கொஸ்டின் வெளியே வருது, அதுக்கான விடை இது எல்லாத்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாவே போதுமானது. சரிங்களா? அப்போ இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறீங்க. இதை தாண்டி இந்த லூசன் ஜிகே புக்கில் உள்ள மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியாவை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என்சிஆர்டி பேஸ்டு புக்கு. அதையும் என்ன பண்ணிங்க, கொஞ்சம் கோத்ரோ பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வெளியிலேருந்து எடுக்கணுங்கிறதோசரம் அங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நல்ல நேரம் அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த 1 மார்க் 2 மார்க்கில் டிபார்ட்மெண்ட் மாறுது. சரிங்களா? அது மேலே புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் டெய்லி தினமணி தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிங்க. நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியோட டெலகிராம் சேனலில் இதுக்கான குவிஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். இதை தாண்டி டெய்லி பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதை தாண்டி ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்துக்குங்க. இது மினிமம் இது நடக்கணும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும், லூசன் புக்கு படிக்கணும், தினமணி நியூஸ் பேப்பர், தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும். மினிமம் இதை நீங்கள் படித்தே ஆகணும். அதிகபட்சம் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏன்ஷியன் மிடிவல் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனம் தலால் டயா அப்படின்னு ஒரு புக்கு. இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்ஷியன் மிடிவல் இந்தியாவுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக நீ படிக்கணும், மெயின்ஸ் லெவலில் நான் நல்லா ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் படிச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஸ்பெக்ட்ரம் புக்கு தான் இது. இது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா, பண்டைய கால இந்திய வரலாறுங்கிறது கா வெங்கடேசன் புக் இருக்குது. இது வந்து தமிழில் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இடைக்கால இந்திய வரலாறு கா வெங்கடேசன் புக் இருக்குது, ஏன்ஷியன் மிடிவல் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து முக்கியமாக இந்திய விடுதலை போராட்ட வரலாறுங்கிறது கா வெங்கடேசன். இந்த புக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த புக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை ரெண்டையும் வாங்கி வச்சு நீங்கள் கம்பல்சரி படித்து முடிச்சிடணும். நீங்கள் ஒரு குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா மாடர்ன் இந்தியாவுக்கு இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. இதை தாண்டி இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் மட்டும்தான். மாடர்ன் இந்தியாங்கிறது இந்த 1600 பிரிட்டிஷ் உள்ளார வராங்களே இல்லையா, அப்பையிலிருந்து என்னென்ன வார் நடந்தது, சரிங்களா, அதுலேருந்து என்னென்ன ஃபுல்லாக சுதந்திரம் வாங்குறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு 1757 1947 வரைக்கும் கா வெங்கடேசன் புக்கு. இதை வாங்கி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் சுதந்திர இந்திய வரலாறுன்னு சொல்லி இது ஒரு புக்கு. இதுவும் வந்து கா வெங்கடேசன் புக்கு தான். இதை ஒவ்வொரு தலைவர்களை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி செல்லுங்க சார், இது வந்து ஒவ்வொரு புக்காக படிக்கணுமா, இதெல்லாம் சேர்த்து ஒரு புக்காக இருக்குதானா, இங்கே பாருங்க, மாடர்ன் இந்தியாவுக்கு தனியாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க, பிரகதீஷ் பப்ளிகேஷன். இது நல்லா இருக்குது. இல்லைனா இதை வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு வாங்கிக்கிங்க எனக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி இந்த புக்கு தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? புக்கை தாண்டி சரி சார் இந்த ஏரியாவில் எப்படி சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க, கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா. இதில் வந்து எந்தெந்த இயர்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வரிசைப்படுத்தணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதில் டிஸ்கஷன்லாம் எதுவும் பண்ணல. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அப்போ இதுக்கு வந்து இயர் தெரிஞ்சால் தான் நம்ம வரிசைப்படுத்த முடியுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், மேட்ச் இட்டு. சரிங்களா? பாருங்கள், இது வந்து மெமரி பேஸ்டு. பேஸ்வானா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. சரிங்களா? பேஸ்வானா ஒரு நிதி அமைச்சர், அதை பார்த்தா இது முதலமைச்சர். அமித்யா அப்படின்னா நிதி அமைச்சர். சச்சிவா அப்படின்னா கண்காணிப்பாளர். சுமந்தி அப்படின்னா அயல்நாட்டு செயலாளர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் மெமரி பேஸ்டு. சரிங்களா? இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்தியா உலக இதழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா TU1. டெலிகிராஃப் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கன்லி. பெங்கால் கிர்கார் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சார்லஸ் மெக்லின். அப்புறம் கல்கத்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா JS பக்கிங்ஹாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் ஓரியன்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா? மேலே உள்ளது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டு, இது வந்து மேகசின் ஓரியன்டாக தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது யார் யார் தொடங்கினது, எந்த வருஷம் தொடங்கினது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. காதர் பார்ட்டி, இந்த காதர் கட்சி அப்படிங்கிறது தான் சரியானது. அதான் பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் மட்டும்தான் சரியானது, மீதி எல்லாம் தப்புங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ எப்படி மாடர்ன் இந்தியாவில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு புரியுதா, எப்படி படிக்கணுங்கிறது ஓரளவுக்கு தெரியுதா? ஃபார் பிகினருக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் நான். சத்தியசோதக் சமாஜ்ங்கிறது 1873 தோற்றுவிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜோதிபா புலே தான். சரிங்களா? உண்மை தேடும் சங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். கீழ்கண்பவற்றில் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது,
இந்த கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், தலக்கோட்டை போர் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ரக்ஷா தங்கடி போர் அல்ல ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் வந்து என்னது? ராய்கேட்டு தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பின்வரும் அந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இதில் உப்பு சத்தியாகிரகம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? 1930. சரிங்களா? அதே மாதிரி சுதேசி இயக்கம் 1905 தெரியும். விலையினை வெளியேறு இயக்கம் 1942 தெரியும். ஒத்துழையாமை இயக்கம் 1920 தெரியும். இதெல்லாம் குரோனாலஜிக் ஆர்டரில் போட்டிங்கன்னா 2, 4, 1, 3 தான் வருங்கிறது ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தேசிய நாளிதழ் அதன் ஆசிரியரை பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்தியா தான். டாக்டர் அன்னி பெசண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா. ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன். பி அனந்தசரல் சென்னை மகாஜன சபா. இதெல்லாம் எந்தெந்த நியூஸ் பேப்பருக்கு தொடர்புடையவர், எந்தெந்த சங்கத்துக்கு தொடர்புடையவர்கள்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே மாடர்ன் இந்தியான்னு ஒரு சிலபஸ், அதை டீகோட் பண்ணியாச்சு. வேர் டு ஸ்டடி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். ஓகே, இதை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக் என்னென்ன படிக்கணுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதேமாரி அடுத்தடுத்த சிலபஸ் டீகோடிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய குரூப் 2 2Aக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 399 ரூபாய்க்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலமாக அந்த அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.